ரொம்ப அட்டகாசமா உட்காந்து ரசிச்சிருக்கீங்க. எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எங்களுக்கு இல்லை உங்களுக்கு. இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. நடுவில் நான் மற்ற பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி எதிரணியை பத்தி கிண்டல் பண்ணி பேசுறதோ குறை சொல்றதோ உங்களை திட்டுறதோ எனக்கு பழக்கம். உண்மையிலேயே எதிரணி பேச்சாளர்களுக்கு கைத்தட்டல் கொடுங்க. சாதாரண பேச்சாளர் கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் இருக்காங்க. அவங்க 3 பேருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சாதாரண ஆட்கள் 3 பேர் கிரியேட்டர்ஸ். நீங்க கேட்கலாம், அப்படி என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க? என்ன கிரியேட் பண்ணாங்க? எந்த டீமுக்கு போனாலும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்தோட விட்டா குடும்பத்தை ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி குடும்பத்தை 2 பிரிச்சு நடுத்துல நிறுத்துவாங்க. அந்த அளவுக்கு சிறந்த கிரியேட்டர்ஸ் 3 பேர். அடுத்த வாரம் எங்க ஊருக்கு வராங்க. வந்து நின்றுகிட்டு சும்மா இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. இவங்க பேசி பாடுறதுக்கு நாங்க பாட்டு போட தெரியுமா? அப்படியா? ஆமா. சும்மா வாங்க பேசுங்க, நாங்க பாட்டு போடுவோம். புள்ளிக்கு தான் புள்ளி வச்சா சிறுத்த உசார உடுத்து கேளு மதன் பாடு கருத்து. புள்ளிக்கு தான் புள்ளி வச்சா சிறுத்த உசார உடுத்து கேளு மதன் பாடு கருத்து. உங்க பின்னாடி போட்டு இவ்வளவு நேரம் அறுத்த, உங்க பின்னாடி போட்டு இவ்வளவு நேரம் அறுத்த. இங்கி போன தொண்டையில பாட்டத்தாரு கேளுங்க, நல்ல பாட்டத்தாரு கேளுங்க. அழகுறான பொண்ணு உனக்கு என்ன வேறு கண்ணு, நான் வாங்கி தர பண்ணு வீட்டில பொண்ணு. எவ்வளவு பெரிய தத்துவம் அழுக்கு ராணி. அழகு ராணி உங்களுக்கு அழகு பிடிக்காது எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், அழகு பிடிக்கல, இடையில ராணி பிடிக்காம போச்சு. ஆனா நான் சும்மா வந்து நின்றுகிட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அப்படியே இவங்கெல்லாம் அப்படியே அந்த காலத்து பாட்டு தான் நாட்டை தூக்கி நிறுத்துச்சா. எங்க பாட்டு ஒண்ணுமே இல்லையா? குழந்தைங்களுக்கு பாட்டு போடுவாங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, வைக்கும் போது நல்ல பேர் வைங்கடா. வைக்கும் போது நல்ல பேர் வைங்க. உங்க வாயில வந்து பேரை வச்சு அடிச்சு வந்து நல்ல பேர் வாங்கினா வேணா மல்லிகைல போய் பேர் வாங்கிடுவான். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது. பூரா பிள்ளைங்க நம்பியா நீங்க 3 பேர் நாட்டு வந்துக்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்? சும்மா இஷ்டத்துக்கு சார். எப்பயுமே எங்களுடைய பாட்டுலாம் கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படியா? எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. உண்மை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் திருவண்ணாமலையில கல்யாணம் பண்ணாங்க. நான் எந்த மேடைக்கு போனாலும் சாமி பாட்டு பாடாம பேச மாட்டேன். ஆமாப்பா தெரியும். நான் ஒரு முருகர் பாட்டு பாடிக்கிட்டுமா? ஒரு முருகர் பாட்டு சாமி. ஓ மகசியா ஓ மகசியா நகமுக நாக்கா ஓ சகநாக்கா ஓ ஓ மகசியா ஓ மகசியா நகமுக நாக்கா ஓ சகநாக்கா ஓ என்ன அப்படி பாக்குறீங்க? முருகர் பாட்டு. இது முருகன் பாட்டாடா. இது முருகர் பாட்டு. எப்படிராது முருகன் பாட்டு உங்களுக்கு தெரியாது? நான் விளக்க சொல்றேன் சார். ஓ மகசியா. ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உலகிற்கு சொன்ன மகேஸ்வரனின் மகனாகிய சுப்பிரமணியா. நாக்க மூக்க நாக்கா, மூக்கு கீழ் இருக்கின்ற நாக்கில் ஓம் சகலகா என்று சொல்லி சகல வல்லமை பொருந்திய வேலை குத்தி வேண்டினால் ஓ 2 அக்கா வள்ளி தெய்வான 2 அக்காவோட முருகப்பெருமான் வந்து காட்சி எடுத்தாரு. பழனிமலை முருகனுக்கு அரோகரா.
இப்படி விளக்கத்தை பாட்டு எழுதினவங்க கூட கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்கடா. சார் நாங்கள் எல்லாமே ட்ரெண்டாக இருக்கோம் சார். சும்மா அதை வந்ததுலேருந்து நான் கேட்குறேன், என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன வழி இருக்கு? வந்ததுலேருந்து இந்த பாட்டு சரியில்லை, அந்த பாட்டு சரியில்லை, இந்த பாட்டு சரியில்லை. இதுதான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், கட்ட நாட்டு கட்ட இந்த பாட்டில் என்ன சார் தப்பு இருக்கு? இதாவது முதல்ல சொன்னது கூட பரவாயில்ல. நாட்டுக்கட்டை ஒரு கும்பல பிள்ளைய பார்த்து கட்ட நாட்டுக்கட்டையும் சார் பெண்களை உயர்த்தி பாடுற பாட்டு சார் இது. உயர்த்தி பாடுறது? ஆமாம் சார். அந்த காலத்தில் ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்க பழைய பாட்டில். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்த அடங்குதல் முறைதானே. பெண் என்பவள் சமயக்கட்டில் இருக்கிற விறகு கட்டன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா பெண் என்பவள் சமயக்கட்டில் இருக்க விறகு கட்டல சார், அவ இந்த நாட்டையே தாங்கி நிக்கிற நாட்டு கட்டன் நாங்க தான் சார் சொல்றோம். நாட்டுக்கட்டைக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த ஒரே ஆள் வந்துட்டு அப்படியே நாங்க வந்து பயங்கரமா போட்டோமா, கண்ணத்தில் ஒன்னே ஒண்ணு கடன் நீ வாங்கினா வட்டி அவன் கட்டுவான். யாருக்கா கட்டுறது வட்டி? வேணா போனா பாட்டு போட்டா நீ போட்டா பாரு. கூந்தல் கருப்பு போகோ குங்குமம் சிவப்பு. எவனுக்கு தெரியாது? கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு. இதாண்டா நடுவர். சும்மா வந்துட்டா நாங்க அந்த காலத்துல என்னடா ஐயா பண்ணி வசனம் பேசினாங்க வந்து அந்த காலத்துல. இது நடிகெல்லாம் காஞ்சு போச்சுன்னா விளாட்டு போட்டு வித்துட்டு போங்க. இதுக்குன்னடா பாட்டு, இதுக்குன்னடா வக்காலத்து. சும்மா பாருங்களா சார், நீங்க எங்க பாட்டுல எல்லாமே அழகா இருக்கு. அதை விட முக்கியம் தெரியுமா, எங்க பாட்டு மெடிசன். மெடிசனா? ஆமா. இப்ப மெடிசன் அளவு கொண்டீங்களா? ஆமா சார், மெடிசன் மருத்துவம் எங்க பாட்டு. சிறப்பு சிறப்பு இல்ல, சிறப்பு வேற. ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இப்ப சிறப்பு இல்லை, இப்போ வந்து மருத்துவம் தான். மருத்துவம். ஆமா. நீங்க இப்போ மாத்திரை போட்டீங்களா? மாத்திரை போட்டோம்னா நடந்து போறீங்க, உடம்பு முடியாம இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்கல்ல, ப்ரெஷர், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? யோகாசனம், மூச்சு பயிற்சி. ஆமா, யோகாசனம் 3500 கட்டிருக்கேன். கட்டிருக்கீங்கல்ல? யோகாசன கிளாஸ் எல்லாம் போங்கக்கா. 2 எக்ஸசைஸ் தான் சொல்லி தருவாங்க. முதல் மூச்சு பயிற்சி, பிரீத் இன், மூச்சு இழுக்கிறது, பிரீத் அவுட், மூச்சு விடுறது, பிரீத் இன், பிரீத் அவுட். இது முதல் எக்ஸசைஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ், அடி வயிற்றுல இருக்கிற காத்த நாய் மாதிரி நாக்க வெளியே தொங்க போட்டு, இது ரெண்டாவது எக்ஸசைஸ். இந்த 2 எக்ஸசைஸ் எவ்வளவு பணம் கட்டினீங்க? 3500 ரூபாய் கட்டினீங்க. நீங்க இது கட்டவே வேணாம், எங்க பாட்டை பாடினா போதும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அதை சொல்லிட்டாயா? நான் 3500 திருப்பி வாங்கிடுறேன். இப்ப நான் பாட்டு பாடுறேன், நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களா? நான் கையை இப்படின்னா மூச்சை இழுக்கணும், இப்படின்னா மூச்சை விடணும், இதுவே இப்படின்னா. ஓகே, ரெடி? ரெடியான நான் இப்போ பாட்டு பாட போறேன், நடுவர் எக்ஸசைஸ் பண்ண போறாரு. எங்க பாட்டுல எவ்வளவு சிறந்த மருத்துவம் இருக்கு இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அன்பே உன் காதடி மண்ணை திருநீர் போலே நான் அள்ளி பூசிடுவேனே என் நெஞ்சிலே. அன்பே உன் ஆலயமென்று உன் வாசல் தேடி அன்றாடம் நான் வருவேனே தேவாரம் பாடி. 6 கால பூஜை கொண்ட ஏழை கொண்ட ஆசை என் வேகம் உந்தன் காதில் கேட்குமோ? என்னை காதலி காதலி என்னை காதலி. மெடிசின். இதான் நாய் படாத பாடுங்கிறதால இந்த காசு வாங்குறதுக்கு நான் என்னென்ன வித்தையெல்லாம் காட்ட வேண்டியது. நல்ல வேலைடா, தூக்குன கையை கீழே இறக்குனேன். அப்படியே ஏற்றிருந்தேன்னு என்ன ஏற்றிருப்பேன். இல்லை, வேற 2 நடுவருக்கு பிளான் வச்சிருக்கிறேன், சிக்க மாட்டாங்க. சொல்லாதடா, செஞ்சு பிளான் செய்வோம். உன்னை தாண்டா நம்பி இருக்கிறேன். சும்மா வந்து 3 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க ஏன் நம்ம கலர் பண்ண எவ்வளோ உயரமா இருந்தாலும் அதுக்கு மேலே உயரத்துக்கு ஏற்றிடு. ஆமா, இவங்க 3 பேருக்கு ஏன் நம்ம கலர் பண்ண குழம்பு பிடிக்கல?
இவங்க ஆம்பளைங்க 2 பேருக்கும் கலர்னா என்னன்னே தெரியாது. எங்க அக்காவால கோலம் போடவும் முடியாது. முடிஞ்ச அவ்வளோ கோலம் போடுறது. இது 2 வந்து உட்காந்து கருப்பு வெள்ளை காணணும். அது வேற வந்துட்டு பெண்களுக்கு நாங்கள் எப்படி பாட்டு போட்டோம், எவ்வளவு சூப்பரா மணமகளே. நான் என்ன கேட்குறேன், எல்லா காலத்துலயும் பொம்பளைங்களுக்கே பாட்டு போட்டா ஆம்பளைங்க யார் சார் பாடுறாங்க? எல்லாரும் மணப்பெண்ணுக்கு மட்டும் தான் சார் பாட்டு போடுறாங்க. ஆனா கல்யாணமான ஆம்பளைக்கு பாட்டு போடுறது நாங்க. அப்படியா? கல்யாணமான புதுசுல அவனோட சந்தோஷம் எப்படிமா, கல்யாணம் மாப்பிள்ளையா பாடும். சிங்கம் புலி கூட பப்பரை ஜோடி ஒன்று தேடு நானும் இங்கு வாழ வந்தாரம்மா தோலையா தந்தாரம்மா பாறையா என்னால நான் தான் பிள்ளைதான் நான் பிள்ளைதான் பிள்ளைதான் என்னோடு காலம் ஓடின கைகள் போட்டவளால் தான் எனக்கு என்ன கிடைச்சாச்சு. என்ன நினைச்சா பரிகரிச்சா பரிகரிச்சா பிள்ளைக்கு பாப்பாரே நலரோகமடா ஒப்பொரு அந்த மனமகடா ஒப்பொரு வந்த நேரமடா ஒப்பொரு ஒரு ஓரியம் போல பால் நடப்பா ஓலை போல் நடப்பா நடப்பா கலகலப்பா அவதரிப்பா பரிகரிப்பா அப்படி பாட்டுக்கணும். சும்மா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் பெண்கள் பெண்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா சார்? உங்களுக்கு புரிய வைக்கணுமா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MA, M.Ed, M.Phil. MA, M.Ed, M.Phil. எத்தனை வருஷமா இந்த பட்டிமன்றத்தில் இருக்கீங்க? 25 வருஷமா இருக்கு. 25 வருஷமா ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறீங்கல்ல? ஆமா. எத்தனை வருஷமா? 27 வருஷமா. ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க சார். கிட்டத்தட்ட 3 டிகிரி படிச்சு 25 வருஷம் மேடைகள் இருந்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. அதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா? தம்பி, எந்த இங்கிலீஷ் வார்த்தைக்குனாலும் என்னால வார்த்தை சொல்ல முடியும். இன்னைக்கு கூட ஒருத்தர் மெசேஜ் அனுப்புனா. ஆமா, பயங்கரமான மெசேஜ். ஐ ஆம் கம்மிங் நவ. ஐ ஆம் கம்மிங் நவ. எதுக்கு அனுப்புறோம், ஏன் அனுப்புறோம்? ஆனா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியல. அப்ப நான் ஒரு வார்த்தை கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? ரொம்ப சிம்பிளா. ஐ டோன்ட் நோனா என்னென்ன? ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. இது கூட தெரியாம 3 டிகிரி எதுக்குன்னா படிச்சீங்க? என்ன கேட்ட? ஐ டோன்ட் நோனா என்ன? ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. இதுவே தெரியாம 25 வருஷமா நடுவரா என்னென்ன? போதும்டா, இது வரைக்கும் மாட்டாங்க. சரி, உங்களுக்கு அதுதான் தெரியல. நான் இன்னும் சிம்பிளா கேட்கட்டுமா? ஐ நோனா என்ன? ஐ நோனா எனக்கு தெரியும். சொல்லுங்க. ஆனா ஐ நோனா என்னென்ன? எனக்கு தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க. நான் எல்லாம் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. ஐ நோனா என்ன? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? தெரியும். கடுப்பாவுதா? ஆமா. கோபம் வருதா? மைக் எடுத்து மண்டை உடைக்கும் போல இருக்கா? கல்யாணமான ஆம்பளைங்க வாழ்க்கை பூரா வீட்டுல அப்படிதான் இருக்கு. நம்ம வீட்டு மகராசி ஏன் பேசுறா, எதுக்கு பேசுறா, என்ன பேசுறா, ஒரு கர்மமும் புரியல. எங்க அதை எடுங்க பார்ப்போம். அது இல்லைண்ணா, அதை அண்ணா அதை எடுங்கண்ணா. அண்ணா 3 டிகிரி படிச்சிருக்கீங்க, அதை கூட எடுக்க தெரியாது உங்களுக்கு. அதை எடுங்கண்ணா. அது சரி, அந்த பாட்டு பாருங்க. எந்த பாட்டு? அந்த படத்துல அந்த பாட்டு பாடுங்க. எந்த படத்துல எந்த பாட்டு? ஆனா அந்த படத்துல அந்த பாட்டுங்க. எந்த படத்துல எந்த பாட்டு? ஏக்கா ரொம்ப சிரிக்காதீங்கக்கா, வீட்டுல இப்படிதான் பேசுறீங்க. இந்த ஊர்ல இருக்கிற பெண்கிட்ட கையெடுத்து இல்ல காலில் விழுந்து ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கு சண்டை வந்தா அவரை திட்டுங்க, அடிங்க, கோச்சுன்னு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, சோத்துல விஷம் வச்சு கூட கொல்லுங்க. நான் வேணான்னு சொல்ல. தயவு செஞ்சு மூஞ்ச தூக்கி பரண மேல வச்சுன்னு உட்காராதுங்க. நீ எதுக்கு கோச்சிக்கிறன்னு உனக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவன் டென்ஷன் இதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அந்த நம்பரை பார்த்துட்டாலோ, இந்த மெசேஜை பார்த்துட்டாலோ பதறி தீரை. எவ்வளவு சிக்கல்ங்க. நான் போட்டு எல்லாருக்கும் மெசேஜ் போட்டு விட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டுருக்கேன் பாரு. நம்ம குரூப்ல உள்ளவங்களாம் இத்தனை மணிக்கு வரணும் மெசேஜ் போட்டேன்ல, அது ஸ்டேட்டஸ்லயும் போட்டிருக்கேன். 3 பொம்பளை பதறிக்கிட்டு போன் அடிக்குது. சார் எங்களுக்கு சொல்லவே அப்புறம் ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கேன். என்ன நிலைமை பாருங்க. இந்த உலகத்துல இது வரைக்கும் பிறந்த பெண்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் பிறக்க போற பெண்களா இருக்கட்டும், அவங்க மட்டும் மனைவி ஆயிட்டாங்கன்னா கணவனை பார்த்து இந்த வார்த்தை கேட்காம இருந்ததே கிடையாது. அப்படி என்ன வார்த்தை? இந்த உலகத்துல அத்தனை பொம்பளையும் கேட்கறாங்க வார்த்தை. அப்படி என்ன வார்த்தையா? நானா இருக்கிறதுனால உன் கூட குடும்பம் நடத்துறேன், இதே வேற ஒட்டியா இருக்கணும். அந்த வேற ஒட்டி யாரும் தேடிட்டா நம்மள பிடிச்சி வச்சுறாங்க. ஆமா, வேற எவ்வளவு பிடிச்சி வச்சுறாங்க. எவ்வளவு சிக்கல் சார். இவ்வளவு பிரச்சனை. முந்தானத்து போன வாரம் எங்க வீட்டுல பிரச்சனை. வெளியே கூட்டு போறேன்னு சொன்னேன், லேட்டா வந்துட்டேன். நம்மளுக்கு லேட்டா வர்றது இயற்கை நேச்சர். ஒரு 30 நிமிஷம் லேட்டு.
உடனே ஆச்சு பூச்சின்னு கத்துனா டென்ஷனா நான் மூஞ்ச தூக்குனா இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போனா பிரச்சனை. நான் பார்த்தேன் எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சவன் இந்த காலத்துல. ஏய் இங்க வா, எதுக்கு டென்ஷன் ஆகல? 30 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன் இவ்வளோ டென்ஷன் ஆகுது. 30 வருஷம் என் வாழ்க்கையில் லேட்டாக வந்திருக்கேன், நான் இன்னைக்கு கட்சி டென்ஷன் ஆகிருக்கேன். அதோட ஆப்பா இருக்குமாடா? நீங்க ஐடியா சொன்னீங்கன்னா நான் செருப்படி வாங்கினேன் நேற்று. என்னாச்சு? அன்பா பேச சொன்னா இல்ல? ஆமா. நான் நேற்று பட்டிமன்றத்துக்கு கிளம்பும்போது என் பொண்டாட்டி கிட்ட வந்தான். ஐ லவ் யூ அப்படின்னு. எங்க வாயை ஊது தண்ணி அடிச்சுக்கேன்னு கேட்கிறாடா. சில வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து ஐ லவ் யூ, அப்போ மனைவி கணவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றாங்க, அவளுக்கு ஏதோ ஒன்று வேணும்னு அர்த்தம். இதே ஒரு கணவன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்றாங்கன்னா அவன்கிட்ட காசு இல்லைன்னு அர்த்தம். இதை மாதிரி சொல்லக்கூடாது. இந்த பிரச்சனைலாம் வரும்போது சால்வ் பண்ணுறதுக்கு சில பிரச்சனை என்ன சொன்ன சால்வ் ஆகுது. அதுக்கு தான் ஒரு பிரம்மாசம் வச்சிருக்கேன். என்ன? டப்புன்னு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருவேன். புடவை ஒரு எடுத்து கொடுத்தா தபால் சால்வ் ஆயிடும். என்னாச்சு? என்ன எடுத்து கொடுத்தேன் அதுக்கு அடிக்கிறாடா. என்ன அவ புடவை எடுத்து கொடுத்து அப்படி பண்ணா அடிக்கத்தான் செய்வாங்க. ஆனா பரவாயில்ல, உங்க வீட்டுக்காரமா அவங்க போடுறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். பல பேருக்கு அதுவே தெரியாது. அப்படி காஞ்சி பட்டு எடுத்து கொடுங்க சார். காஞ்சி பட்டு எடுத்தேன் பட்டு பட்டு துடுக்கும் முல்லை ஒட்டு தேய்க்கு வர வேகம் தொட்டு சாவி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீரானம்மா உண்ணாமல் உறங்காமல் உண்டால் கருத்தும் கொண்டு மணி நெஞ்சுக்குள்ளே யாருமே சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? அப்படி பாருங்க சார். என்ன இல்லை எங்க பாட்டு வந்ததுல இருந்து எங்க பாட்டுல இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இந்த கதையே வேணாம். எங்க பாட்டுல எல்லாமே காதல் இருக்கு, வீரம் இருக்கு, தத்துவம். அவ்வளவு பாட்டுல எங்க பாட்டுல தத்துவம் இல்லை. நான் சொல்றேன் சார், இந்த தத்துவத்தை சொல்லி நான் நிறைய செய்யறேன். எவ்வளவு பெரிய தத்துவம் எங்க பாட்டுல. ஒவ்வொரு மனுஷனும் நம்ம வாழ்க்கையில வாழ்றாங்கக்கா. இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு போகணும்னு ஆசை. ஆமா, கரெக்டா? எல்லாரும் ஒரு உயரத்துக்கு போகணும் ஆசை. எது உயரம்? எது உயரம்? எது உயரம் தெரியுதுங்களா? எது உயரம்? நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் உயரம். உன் மனசுலக்குள்ள உறுதியா இங்க போகணும்னு நீ விஷயத்த நினைச்சா அதுதான் உன் உயரம். பாட்டுல கொடுத்தான், உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். உன் உயரம் எதுன்றது உன் உள்ளம் உறுதியை பொறுத்து இருக்கு. உள்ளம் உறுதி மட்டும் இருந்தா போதுமா? நான் இங்க போகணும் நினைச்சா மட்டும் போதுமா? நினைச்சது செயலாக்கணும். கனவு கண்டா மட்டும் போதாது, அதுக்காக உழைக்கணும், அதுக்காக படிக்கணும், அதுக்காக வேலை செய்யணும். அந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா உழைக்கணும். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். எண்ணம் செயலானா தேடி வரும். ஆனா அந்த எண்ணம் தப்பான எண்ணமாவும் இருக்கலாம்ல. பல பேருக்கு தப்பான எண்ணம் தான் இருக்கு. அந்த எண்ணம் தப்பான எண்ணமா இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கணும், உண்மையான எண்ணமா இருக்கணும். உண்மையான எண்ணம் தான் வாழ்க்கையின் அறம்னு சொன்னாங்க. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ அறிந்து போவதுதான் வாழ்வினரம். உண்மை வழி நீ அறிந்து போவதுதான் வாழ்வினரம். அப்படி போனா அன்பின் கொடி ஏற்றி வைத்து துணை சேரும் காலம் வரும் சார். இதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கு சார். மண்ணிலே ஈரம் உண்டு, முழுக்காட்டில் பூவுண்டு, நம்பினால் நாளை உண்டு, கை தாங்க ஜீவன் உண்டு. தேடல் இல்லாத உயிருள்ள சொன்னம்மா எல்லாம் ஒன்று போனது சொன்னம்மா. வாழ்க்கையில எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை சார், ரொம்ப சிம்பிள். நம்ம ஒவ்வொரு நாளும் புது புது மாற்றத்தை அனுபவிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு காலத்துல போன் வந்துச்சுன்னா டயல் பண்ணி போன்ல பேசுறோம், அதுக்கப்புறம் பட்டன் டைப் பண்ணி பேசுறோம். இன்னைக்கு மெசேஜ்ல போடுறோம், வாய்ஸ் நோட் போடுறோம். டெக்னாலஜி மாற்றம். ஒரு காலத்துல மாட்டு வண்டியில போனோம், பைக்ல போறோம், கார்ல போறோம், ராக்கெட்ல போறோம். டெக்னாலஜி மாற்றம்.
வாழ்க்கையில அறிவியல் புது புது கண்டுபிடிப்பா கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கை ஒரு நாளும் புது புது பேப்பர் உங்ககிட்ட கொடுக்கும். அதை அனுபவிச்சு படிச்சு புரிஞ்சு வாழ்ற மனுஷனோட வாழ்க்கை தான் சார் நல்லா இருக்கும். எவன் ஒருத்தர் போன்ல இப்ப வந்து உங்க போன் வாங்கி வச்சுங்களேன், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க போனை நீங்க அப்டேட் பண்ணணும். போன் அப்டேட் பண்ணலன்னா போன் ஸ்லோ ஆயிடும், வேலை செய்யாது. ஒரு போனையே நீங்க அப்டேட் பண்ணலன்னா வேலை செய்யாது. நம்ம மனுஷனோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா சார் வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்போ பாரா அந்த காலத்து வாழ்க்கைன்னு உட்காந்துருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது. வாழ்க்கையில ஒரு நாளும் எல்லா தருணங்கள்லையும் உங்க வாழ்க்கைய ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழுங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு, இப்போ உங்ககிட்ட ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நான் கவிதை எழுதுவேன். இதே உங்ககிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தா படிப்பேன். இதே உங்ககிட்ட பேங்க் டாக்குமெண்ட் கொடுத்தா பத்திரமா வீட்டில் கொண்டு வைப்பேன். வெள்ளை பேப்பர்ல எழுதுவீங்க, நியூஸ் பேப்பரை படிப்பீங்க, டாக்குமெண்ட்டை பத்திரமா வைப்பீங்க. இப்போ இதை மூணுத்தையும் கொண்டு போய் ஒரு கழுதைகிட்ட கொடுத்தா கழுதை தின்றும். நம்மெல்லாம் மனுஷங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு வாழ்றவங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு வாழ்ற மனுஷங்க இங்க இருக்கோம். எதை கொடுத்தாலும் மேயற. இப்போ நீங்க மனுஷனாக போறீங்களா இல்ல நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. அதனால தீர்ப்பு கருப்பு வெள்ளை காலம்னு கொடுங்க, கலர் வண்ண கோலம்னு கொடுங்க, மாமியாரா மருமகனான்னு கொடுங்க, இல்ல ராமாயணமா மகாபாரதமான்னு கொடுங்க, இல்ல தீர்ப்பு கொடுக்காம கூட இறங்கி போங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பேசின பேமெண்ட்டையும் பஸ் காசையும் கொஞ்சம் கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, ஊர் பொதுமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, மல்லிகை சாமான் ஏறிடுச்சு, காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை விலை கூட ஏறிடுச்சு. இதுவரை விலை ஏறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளர் பேமெண்ட் மட்டும்தான். எவ்வளவு கேட்டாலும் சேர்த்து தர மாட்டாங்க. இதை ஜோக்குன்னு நினச்சி 4 பேர் பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பேமெண்ட் ஏற்ற மாட்டாங்க. அந்த நிலைமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது சீரியஸான மனுவாக எடுத்துக்கிட்டு குறிப்பில் நோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டு, நல்லா இருக்காண்ணா, நல்லா பேசலாம், நான் பிடிச்சதக்கா, நல்லா அந்த ஒரு கைத்தட்டி கொடுங்கக்கா, சூப்பராக அந்த கைத்தட்டு. நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த வருஷமும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்க, போன வருஷம் நிகழ்ச்சி சூப்பர், இந்த வருஷமும் நீங்கள் தான் வரணும். ஆனால் போன வருஷம் வந்து 6 பேர் வேணாம், புதுசாக 6 பேரை கூட்டுவான்னு சொல்லாமல் அண்ணனை கூப்பிட்டா எங்களையும் சேர்த்து கூப்பிடுங்க, இல்லைன்னா அவரையும் கூப்பிடாதீங்க, வேற யாரையா வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு வாய்ப்பு. 5வது வருஷமா வரேன்டா காலி வீட்டுக்கு இல்லைண்ணே, அடுத்த வருஷம் நான் வரணும். இல்லை, அடுத்த வருஷம் நான் வரல. ஆனால் யூடியூப்ல தானே நான் போடுறேன். இந்த போடும்போது பேர்லாம் போடுவதில்லைண்ணே. இந்த படத்தில் விஜய் ஒரு படத்தில் பாட்டு பாடும்போது பாடிக்கொண்டு இருப்ப ஒரு விஜய்னு வரும். அது மாதிரி எனக்கு ஒரே ஒரு லைன் போடுறேன். என்ன போடும்போது நான் பேசுகிற கண்டென்ட் பூரா என்னது, நான் எவன்டையும் காப்பி அடிச்சு பேசுகிறேன் அப்படின்னு ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு விடுவேன். எடுத்து ரீல் பண்ணி நான் உங்க காசு பார்த்துனுக்கிறேன். ரொம்ப கடுப்பாகுதுங்க. ஆனால் வாழ்க்கையில் எல்லா நேரத்தையும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, அடுத்ததாக வரப்போறவரை பற்றி ஒரே செய்தி. உனக்கு என்னென்ன நீ பைத்தியம் என்ன வேணா வந்து பேசலாம், வந்து பேசு அப்படின்னு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏன் மச்சான் மச்சான் மல்லிய வச்சான், ஏன் மச்சான் மச்சான் மல்லிய வச்சான் வச்சது என்னோடாச்சு. நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால. உண்மையிலே இயக்குனர் நல்லா பேசியிருக்கார். ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. அருமையான பேச்சு. இப்பொழுது அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் பெரும்புலவர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள். வாங்க சரச்சரன் வாங்க. வேட்டையை வந்து குதிச்சு வர வேண்டாம், நம்ம குதிச்சு குப்பரோட பார்த்து வர ஹலோ நடுவில் முடியாம கிடந்தியா?